தொண்ணூறுகளுக்கு பிறகு பேரரசியல் அடக்குகளை மையமாக கொண்ட சிறுகதைகளுடைய வீச்சை நாங்கள் அதிகம் காணக்கூடியதாக இருந்திருக்கு. ஓனான் என்ற ஒரு சிறுகதையை அவர் ஓட்டமாவடியாரை பார்த்து எழுதியிருப்பார். அந்த ஓனான் என்ற சிறுகதை பல்வேறு விலங்கு தொகுதிகள நடத்தைகளுக்கு ஊடாக இலங்கையினுடைய அரசியலை பேசுகிற ஒரு சிறுகதை. நாடோடிகள் என்ற ஒரு கதையை கிபி அரவிந்தன் எழுதியிருக்கிறார். கிபி அரவிந்தன் அதிகமானவர்களுக்கு ஒரு நல்ல கவிஞர் அழுத்தம் தெரியும். அடுத்து இந்த 90களின் வழிக்கிளம்பிய சிறுகதை ஆசிரியர்களை பற்றி குணேஸ்வரன் தம்முடைய கருத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்வார். டான் தமிழக நேயர்களுக்கு வணக்கம். மிக முக்கியமான ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் தமிழ் பிரதேசங்களிலிருந்து அது அந்நிய நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து சென்றவர்கள் தொடர்ச்சியாக எழுதி கொண்டிருந்தார்கள். மிக உணர்வுபூர்வமான கதைகளும் புதிய புதிய களங்களும் அதற்கூடாக வெளிக்கொண்டரப்பட்டிருந்தது என்பதை நாங்கள் கடந்த வாரம் கூட அதை பற்றி பேசியிருந்தோம். நிரம்ப படைப்பாளிகள், குமாரமூர்த்தி என்ற ஒரு அற்புதமான படைப்பாளி, அவர் இப்பொழுது காலமாகிவிட்டார். கருணாரமூர்த்தி இப்பொழுது தொடர்ச்சியாக எழுதி கொண்டிருக்கிறார். ரமேஷ் குறிப்பிட்டது போல கலாமோகன், அதை விட சக்கரவர்த்தி, இவ்வாறு நிரம்ப படைப்பாளிகள் தொடர்ச்சியாக எழுதி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேசுவோம் என்பது அது ஒரு நீண்ட ஒரு நேரம் எடுக்கும். சிலவற்றை இங்கே சுட்டிப்பாக சிலவற்றை சொல்லான்னு குமாரமூர்த்தி ஆரம்பத்திலே எழுதிய படைப்பாளிகள் மிக முக்கியமானவர். அவருடைய கதைகள் கூடுதலாக போர் சார்ந்து, இங்கே ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஈழத்தில் நடைபெற்ற அந்த போர், அந்த யுத்தத்தினுடைய அந்த தாக்கம் எவ்வாறு இந்த குடும்பங்களை சீரழித்தது அல்லது வாழ்க்கையை தொலைக்க வைத்தது என்பதையெல்லாம் சொல்லியிருப்பார். அதனோடு சேர்ந்து அந்த ஆயுத கலாச்சாரம் ஏற்படுத்திய முரண்பாடுகளை கூட சொல்லுவார். அவருடைய நல்ல கதைகள் இருக்கின்றன. மிக முக்கியமான கதைகளாக நான் சொல்லலாம். அவருடைய முகந்தேடும் மனிதன் என்ற ஒரு தொகுப்பு வந்திருக்கிறது, தமிழ்நாட்டிலிருந்து வந்தது. அதில் முகந்தேடும் மனிதன், சின்ன துப்பாக்கி, குண்டுவெடிப்பு, கல்வீடு, ஒரு மனிதனும் ஹனீஃபாவும் 2 எருதுகளும், பயணம், இறுதி அத்தியாயம், இவ்வாறு பல கதைகள் இருக்கின்றன. அல்லது சின்ன துப்பாக்கின்ற ஒரு கதை இருக்குது. படித்தாலே உண்மையாக அந்த கதைக்குள்ள நாங்கள் போய் இருக்கிறது போல இருக்க வேண்டாம். அந்த சுவரில் ஒரு 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 சுவரொட்டி ஒன்று ஒட்டப்பட்டிருக்கிறது. அதில் ஒருவன் ஒரு துப்பாக்கியை நீட்டி கொண்டிருக்கிறான். உண்மையில் அந்த துப்பாக்கி, அந்த நீட்டிய துப்பாக்கி நாங்கள் முன்னுக்கு போய் அந்த சுவரொட்டியை பார்த்தோம்னா எங்களுடைய நெற்றிக்கு நேரம் நீட்டப்படுவது போல இருக்குது. இவ்வாறு அந்த அந்த கதைகளில் அந்த உணர்வுபூர்வமான விஷயங்களை குண்டு வெடிப்புன்ற ஒரு கதை இருக்குது. மிக அந்த உணர்வுபூர்வமாக இருக்கும் அந்த கதைகளை. இவ்வாறு அந்த போரினுடைய தொடர்ச்சியை அவர்கள் புலம்பெயர்ந்து சென்றாலும் கூட அந்த உறவுகளுடைய அவர்களுடைய உரையாடலுக்கு ஊடாக அறிகின்ற செய்திகள் அல்லது தாங்கள் அனுபவித்த அந்த கஷ்டங்களை அவர்கள் தொடர்ச்சியாக எழுதியிருக்கிறார்கள். இதே போல் பலர் இப்போ அதுக்கு பின்னரங்களுக்கு இப்பொழுது சோபா சக்தியை பற்றி நாங்கள் அவருடைய நாவல்களை பற்றி வியந்து கதைக்கிறோம். ஆனால் அவருடைய ஆரம்ப கால கதைகளும் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிலே போரினுடைய அந்த தாக்கத்தை அவருடைய அதிகமான கதைகளில் அரசியல் விமர்சனம் தான் கூட இருக்கும். ஆனாலும் அந்த அரசியல் விமர்சனங்களை தாண்டியும் கூட அந்த யுத்தத்தினுடைய அந்த கொடூரத்தை அவர் அங்கே சிறப்பாக பதிவு செய்திருப்பார். அவருடைய மிக முக்கியமான நாவல் ஹொரில்லா வந்தபோது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தமிழ் சூழல் ஏற்படுத்தியது. ஆனால் அவருடைய தேசத்துரோகி என்ற ஒரு தொகுப்பு வந்திருந்தால் அந்த தொகுப்பிலையும் கூட இவ்வாறான தொடர்ச்சி இருக்கிறார். மைசூர் ராஜா, தேசத்துரோகி, எலி வேட்டை, விலங்கு பண்ணை, அதில் ஒரு கதை இப்பொழுதும் எனக்கு நல்லா நிலைவேற இருக்குது. என்ன சொன்னால் ஒரு கட்டத்தில் எல்லாரையும் இராணுவம் பிடிச்சு பிணைச்சி வச்சுட்டாங்க. அந்த அந்த இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் தூரத்தில் நிலத்தில் கன்னிவடி அதாவது மிதிவடி புதைக்கப்பட்டிருக்கிறது. என்ன செய்யறான்னு சொன்னால் விரட்டி விடுறான் ஒருதனை பிடிச்சு, நீ இப்படி நடந்து போகணும்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கவே ஒரு தம்பை மிதிவடியில் ஆகப்பட்டு அப்படியே கால் துண்டாகி அவன் விழுந்துட்டான். அதில் ஒரு மிக ஒரு ஒரு மனசில் அப்படியே அப்பக்கூடிய மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொண்டுருவார். கிட்டத்தட்ட ஒரு 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 நகைச்சுவை பேர்வழி போல் மற்றவர்களை சிரிப்பூட்டக்கூடிய வகையில் அந்த ஒரு ஒரு பாத்திரத்தை கொண்டு வருவார். என்ன செய்வான்னு சொன்னால் பார்த்து கொண்டு நிற்கிறான். அப்படியே போனவெல்லாம் அப்படியே விழுந்து அந்த வடியில் விழுந்து கீழே விழுந்துட்டாங்க. இவனே அடுத்ததாக விரட்டுறான். அவர் உள்ளுக்கு போய் சர்ச்சுக்குள்ளே போய் ஃபாதர்கிட்ட சட்டையை எடுத்து கொழுவி கொண்டு அவர் பொம்பளையோளுக்கு போய் மறைஞ்சிருக்க போய் பிடிச்சிட்டான். பிடிச்சி கொண்டு இங்கே விட்டுட்டு
அவனை பிடிச்சு அனுப்புகிறான். இவர் பார்த்து கொண்டு நிற்கிறான். பார்த்தா ஒரு அறந்த செருப்பு. உண்மையில் அதை படிக்க மனசு வந்து அப்படியே ஒரு திடுக்கிடும். தன்னுடைய அந்த உயிர் அவனுக்கு தெரியுது, என்னுடைய உயிர் போப்பதுன்னு தெரியுது. தெரிஞ்சும் கூட ஒரு அறந்த செருப்பு இருக்கும். அந்த அறந்த செருப்பை காலில் எடுத்து கொழுவி கொண்டு மெதுவாக அதுக்கு வேண்டாம் அவன் நினைக்கிறான். தான் செருப்பு போட்டிருந்தேன், அதுக்கு மிதிவடிலாம் அம்பிட மாட்டேன்னு நினச்சி. உண்மையில் பாருங்க, இது எவ்வளோ அவரத்துக்கு மிக துயரமான ஒரு சம்பவம். இதை அடிப்படையாக வச்சுக்கோ, இது உண்மையான ஒரு உண்மை சம்பவம் என்று சொல்லப்படுகிறது. அதில் இந்த ஒரு பகுதியை நான் எடுத்து காட்டுறேன். இலந்தை மரத்தில் ஏற்கனவே 4 இளைஞர்கள் நிர்வாணமாக கட்டப்பட்டிருந்தார்கள். அவர்களின் தேகங்களில் இரத்த கோடுகள் இறங்கிய வண்ணம் இருந்தன. எல்லோரையும் மிதிவடிக்குள் விரட்டுங்கள் என்று வீரிட்டு கத்தி உத்தரவிட 23 பேரையும் பிணைத்திருந்த நீள்கயிற்றோடு அவர்கள் மிதிவடி பிரதேசத்துக்கு விரட்டி விட்டார்கள். எஞ்சி இருந்தவர்களை அருகில் இருந்த சிறிய அலுமினிய தொழிற்சாலைகள் பூட்டி வைத்தார்கள். அன்றிரவே இராணுவம் கிராமத்திலிருந்து தற்காலிகமாக நகர்ந்து போகும்போது அலுமினிய தொழிற்சாலை சன்னலுக்குள்ளால் 2 கைக்குண்டுகளை எறிந்துவிட்டு போனார்கள். இப்படி ஒரு சம்பவம் வடமராட்சி ஆபரேஷன் லிவர்சல்லே நடந்தது. ஊரணி என்று அறியப்படுற அந்த வைத்தியசாலைக்கு முன்னால் இருக்கக்கூடிய கட்டடத்துக்குள்ளே அடைச்சி வைக்கப்பட்ட நிரம்ப இளைஞர்கள், முதியவர்களும் கூட அதில் வந்து இவ்வாறான அந்த துர்ப்பாக்கியமான இந்த களங்களை வந்து புலம்பெயர்ந்த படைப்பாளிகள் தொடர்ச்சியாக எழுதியிருக்கிறார்கள். நீங்கள் சொன்ன இந்த இது சோபா சக்தி என்ற கதையில் அதுக்கு முந்தைய இந்த முகம் தேடும் மனிதர் அது குமாரமூர்த்தின்ற. இதே போல் நாங்கள் கருணாகரமூர்த்தி மற்றும் ஒரு நிரம்ப படைப்பாளிகள் பூச்சி நானும் என்று சொல்லி சீனா புஷ்பராஜா ஒரு கதை எழுதியவர். அது வந்து குறியீட்டு தன்மை. ரமேஷ் குறிப்பிட்டது போல் அந்த புதிய உத்திகள் சார்ந்த கதைகளையெல்லாம் அப்பொழுது அவர்கள் எழுத விளைக்கிறார்கள். என்று சொன்னால் அரசியல் முரண்பாட்டை நேரடியாக சொன்னால் பிரச்சனை என்பதற்காக பூச்சியினான் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பூச்சி, அதாவது இந்த கரப்பான் பூச்சியை கொல்றதுக்காக அவர் தேடி திரிஞ்சு அதை கொல்றார். அதை வந்து எப்படி இந்த ஊர்களில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை, அதாவது இந்த ஆயுத முரண்பாட்டை சொல்கிறேன். இவ்வாறாக அந்த வெளிநாட்டுக்கு சென்ற படைப்பாளிகள் போரினுடைய அல்லல் பாடுகளை மட்டும் எழுதுவது மட்டுமில்லாமல் அரசியல் முரண்பாடுகளை எழுதியிருக்கிறார்கள். இவற்றை நாங்கள் தொடர்ச்சியாக மேலும் பேசலாம்னு நினைக்கின்றேன். இப்போ குணேஸ்வரன் சொன்ன தேச துரோகியில் வர்ற விஷயம் உண்டு. அதில் என்ன ஒரு முரண்நகை கூடாக ஒரு கதையில் மாற்றத்தை செய்ததில் சோபாசக்தியின் பங்கு அதிகமாக இருக்குது. நான் 98 காலப்பகுதியில் இந்த தொகுப்பை வாசிச்சிருந்தேன். நான் அப்போ அந்த காலகட்டத்தில் வாசிக்கக்குள்ளே இன்றைக்கும் எனக்கு அந்த மனசில் இருக்குது. ஆப்ரேஷன் லிபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் தேசத்துரோகி சிறுகதையில். ஸ்டார்ட் பண்ணோடனே இவர் சொன்ன அந்த இதுகள் கடக்கிறதெல்லாம் வந்துடும். இப்போ சனமெல்லாம் செத்து போயிட்டது, அவன் விட்டுட்டு போயிடுவான். அப்போ இந்த நேரத்தில் இயக்கம் வலுக்கட்டாயமாக அடிக்க போகுது. இந்த வடமாராட்சி இயக்கத்தில் கைக்குள்ளே போகுது, ஆமிகள் எல்லாம் ஓட போயினோம்னு சொல்லித்தான் அது சுவாரஸ்யமாக அந்த கதை தொடங்கும். பிறகு பார்த்தா இயக்கம் அதில் வராது, ஓடி போயிடும், சனந்தான் மாட்டிடும். இப்போ இந்த நேரத்தில் இவர் காயப்பட்டு போய் வச்சிருப்பாங்களங்கன்னு சொன்னால் ஹாஸ்பிட்டலில் வச்சுருப்பாங்க. அப்போ ஒருவர் வருவார், வந்து கேட்பார், அண்ணே உங்களை விசாரிக்க போகிறோம், இந்த சில தகவல்கள் எங்களுக்கு தேவைப்படுது. அப்போ இவருக்கு வாயில் வரும், எங்களெல்லாம் விட்டுட்டு ஓடி போன நீங்கள் இப்போயே நீங்கள் வந்து நிற்கிறீங்களன்னு சொல்லி. அப்போ அந்த நேரத்தில் வாயில் வரும், நீங்கள் அப்போ இங்கே என்ன செய்து கொண்டு வந்த நீங்கள், நாங்கள் கஷ்டப்படக்குள்ளேன்னு சொல்ல இவர் துவக்கெடுத்து பக்கத்தில் வைப்பார், சத்தம் இவர வாய் மூடிடும். அந்த நேரத்தில் இவர் சொல்லுவார், இனி சொல்லுவார் யார் யார் வந்தது. கால் ஒரு ஆள் முடமான ஒருவர் வந்தவர், ஒரு தொப்பி போட்ட ஒருவர் வந்தவர், அவரே எனக்கு அடையாளம் சொல்ல தெரியல, ஆனால் அவர் தான் இதெல்லாம் சொன்னவர், வந்து இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க. அப்போ யார் அந்த தொப்பி போட்டவர்? அண்ணன் எனக்கு அது ஞாபகம் வருதில்லை, ஆனால் அவரை நான் கண்டிருக்கிறேன் அண்ணேன்ட்டு அவன் சொல்லுவான். அப்போ அந்த தொப்பி போட்டவர் யார் யாருன்னு கேட்பாங்க, இவருக்கு தெரியாது, இவர் அது சொல்லவும் இல்லை. பிறகு இவர் என்ன செய்வார், வருவார், வந்து டக்ளஸ் தேவானந்தா வந்ததெல்லாம் சொல்கிறார், அங்கே வந்தவர்ன்றெல்லாம். இந்த தொப்பி போட்டவர் யார் யாருன்னு போட்டு இவர் கொழும்புக்கு வந்துடுவார். இப்போ பிரச்சனை முடிஞ்சு கொழும்புக்கு வந்துடுவார். கொழும்புக்கு வந்துட்டு பார்த்தா தொப்பி போட்டவர் முகாம் இருக்கும். இவர் கிட்ட போய் யாருன்னு பார்த்தா, அட நம்ம ரணில் விக்ரமசிங்கே இல்லை சொல்லுவேன். அதில் தான் அந்த நகைச்சுவையின் உச்ச கட்டம். தேச துரோகிண்டா யார்? இயக்கமா தேச துரோகியா அல்லது இராணுவம் தேச துரோகியா, மக்கள் தேச துரோகியான்ற அந்த 3 இதையும் ஒன்றுக்குள்ளே கொண்டு வந்து ஒரு நகைச்சுவையோட அந்த கதையை சோபாசக்தி முடிக்கும். அது உண்மையில் அந்த நேரத்தில் ஒரு ட்ரெண்டாக பேசப்பட்ட ஒரு விஷயம். நன்றி சார். ஒரு விஷயம் உங்கள் இருவருடைய உரையாடலில் வந்தது என்னென்றால், புலம்பெயர் எழுத்தாளர்கள் அல்லது இங்கே பாதிப்புகளுக்கு சாட்சியாக இருந்தவர்கள், பாதிக்கப்பட்டு போனவர்கள் எழுதியது
அல்லது இதில் நேரில் சம்பந்தப்படாதவர்கள் கேள்வியில் தான் என்னுடைய பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று இந்த மோதல்களை அகமுரண்பாடுகளை பற்றி எழுதினதெல்லாம் சொல்லியிருக்கிறீர்கள். ஆனால் எனக்கு இதில் ஒரு சந்தேகம். கருணாகரமூர்த்தி அவரோடு எனக்கு தொடர்பு இருக்குது. கருணாகரமூர்த்தி இந்த போராட்டத்தை இப்போ நீங்கள் சொன்ன சோபாசக்தி சொல்கிற மாதிரியோ குமாரமூர்த்தி சொல்கிற மாதிரியோ அதுக்கு உள்ளுக்கிருந்து தரிசித்து எழுதியிருக்கிறாரா இல்லையா? கருணாகரமூர்த்தியினுடைய படைப்புகளில் எல்லாமே இருக்குது. அதாவது ஈழச்சூழலில் அவர் அனுபவித்த விடயங்கள் வந்து சொல்லப்படுது. அதே நேரத்தில் இன்று வரையும் எழுதி கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் அவருடைய அந்த பயண அனுபவங்கள். அதாவது பெர்லின் நினைவுகள் என்று எழுதுகிற மாதிரி அந்த ஜெர்மனியிலே அவர் கண்டடைந்த அந்த பண்பாட்டு மாற்றங்களை மிகச்சிறப்பாக எழுதி கொண்டிருக்கிறார். ஆனால் அவருடைய ஆரம்பகால தொகுப்புகள் இருக்குது. அவர்களுக்கு கொண்டொரு குடில் அந்த தொகுப்பு வந்து சிறுகதை தொகுப்பு முழுவதுமே வந்து அதிகமாக ஈழத்து கதைகளுடைய ஒரு ஒரு ஒட்டுமொத்தமான பார்வையாக இருக்கும். அதை தவிர புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய வேட்டி சமூகங்கள் அல்ல வேட்டி நாட்டவர்களுடைய கிட்டத்தட்ட நான் பார்க்குறேன்னு சொன்னால் ஒரு வகையில் முத்துலிங்கம் போல ஆசி கந்தராஜா போல ஒரு 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 பொதுவான உலக பொதுமையான சில பாத்திரங்களையெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிற தன்மையும் இருக்குது. அவருடைய கலைஞன் என்ற ஒரு அருமையான தொகுப்பு இருக்குது. எப்படி அந்த ஜிப்சிகள் அது நாடோடிகள் பற்றிய கதைகள் எல்லாம் இருக்குது. ஆகவே கருணாகரமூர்த்தியிட எல்லாம் இருக்குது. தாயக நினைவு சார்ந்த கதைகளும் இருக்குது, புகலிடத்து பண்பாட்டு நினைவுகள் இருக்குது, மேலத்தேவர்களுடைய அந்த வாழ்க்கை முறைகள் எல்லாவற்றையும் தொடர்ச்சியாக எழுதி கொண்டிருக்கிறார். கருணாகரமூர்த்தியினுடைய கதைகளில் நீங்கள் சொன்ன அந்த மேலைத்தேய குறிப்பாக ஜெர்மனி அங்கே இருக்கிறவர்கள் அதற்கு மேலாலே அந்த மக்களுடைய அனுபவங்கள், அதுக்கு மேலாக அவருக்கு இருந்த வாய்ப்பு அனுகூலம் என்னென்றால் அவர் டாக்ஸி ஓட்டுறவர். அப்போ அதில் வருகிற பயணிகள் அவர்களுடைய சிந்தனைகள், அவர்களுடைய நோக்கங்கள், போக்குகள் இதுகளை பற்றியெல்லாம் மிக சுவாரஸ்யமாக, அதாவது கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன மாதிரி முத்துலிங்கம் எழுதுறது மாதிரியோ ஆசி கந்தராஜா எழுதுகிற மாதிரியோ ஒரு சற்று வித்தியாசம். இவர் கொஞ்சம் சீரியஸான விஷயங்கள் தான் எழுதுவார். அதில் எனக்கு இன்றும் அவரோட தொடர்பு இருக்குது. அவருடைய எழுத்து எனக்கு பிடிக்கும். அவரோட முதலாவது தொகுதி ஒரு அகதி உருவாகும் நேரம். அப்போ அந்த தொகுதி வந்த இடத்துல வந்து நட்சத்திர செவிந்தியன் வந்து அதை பற்றிய ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தை கொண்ட காலச்சுவட்டில் எழுதியிருந்தேன். ஆனால் நான் நினைக்கிற மட்டில் முதல் வெளிநாட்டுக்கு செல்லுகின்றவர்களுடைய வாழ்க்கையை அந்த கதைக்குள்ளே கொண்டு வந்தவர். சுபமங்களா போட்டியிலேயும் அந்த கதை முதல் பரிசோ 2வது பரிசு கிடைத்ததாக அறிகிறேன். குறுநாவலாக வந்தது. ஆனால் அது சிறுகதைக்குள்ளே தான் அதை அவர் செய்கிறார். அந்த நீண்ட நெடுங்கதை, ஆனால் சிறுகதைக்குள்ளே தான் அது சேர்க்கப்படுகிறது. அந்த கதையில் வந்து இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போகக்குள்ள ஏஜென்சி மேரால் எப்படி இந்த பெண்கள் ஏமாற்றப்படுறாங்க, பெண்களை பாலியல் சுரண்டலுக்கு எப்படி பயன்படுத்துகிறாங்கன்ற விஷயத்தை முதல் அதில் கொண்டு வரார். அதில் இருக்கிற முரண்பாடுகளை பற்றி காலச்சோட்டில் நட்சத்திர செவிந்தியன் பதிவு செய்ததையும் இந்த தருணத்தில் சொல்லிக்கொள்கிறார். ஆனால் பதுங்கு குழி ரெண்டும் அங்கேயும் இங்கேயும் நடக்கின்ற 2 விஷயங்கள், ஜெர்மனில் நடக்கிற விடயங்களையும் அதே நேரத்தில் ஜெர்மனில் கூலி வேலை செய்யும் பொழுது எவ்வாறு கஷ்டப்படணும், அங்கே வந்த புலம்பெயர் தமிழர்கள நிலப்பாடு என்ன, அந்த விஷயங்களையும் அதே நேரத்தில் எங்களுடைய நாட்டில் உள்ள விஷயங்களை அவர் அறிந்து கேள்விப்பட்டதையும் வைத்து கொண்டு எழுதினதாகவும் அந்த கதைகள் அமையுது. இந்த தருணத்தில் அதையும் நினைவுபடுத்தி சபேசனிடம் இந்த காலகட்டம், அதாவது 90களிலே வந்த ஈழத்து தமிழ் சிறுகதைகள் மீது ஒரு பார்வையை செலுத்த முடியும். இப்பொழுது இந்த கட்டத்து சிறுகதைகளை பற்றி திரு சபேசன் தம்முடைய பார்வையை, தம்முடைய நோக்கை தருவார். தபேந்திரன் இந்த காலகட்டம் பற்றி இந்த சுற்றிலும் தம்முடைய கருத்தை முன்வைப்பார்.
ஆமாம், நான் முதலில் சொன்னது போல இந்த 90கள் என்பது எல்லா விதமான, அதாவது எழுத்தாளர்கள் என்று சொல்லி ஏற்கனவே இருந்தவர்களிட போராளி எழுத்தாளர்கள் என்ற ஒரு வட்டமும், புதிதாக வந்த எழுத்தாளர்கள் என்ற வட்டமும் அறியப்பட்ட ஒரு காலம். இவர்களில் உடுவில் அரவிந்தனுடைய படைப்புகள், அவருடைய சிறுகதைகள் 2 தொகுதி எனக்கு பார்வையிட கிடைத்தது. அவருடைய 2 சிறுகதை தொகுதிகளிலும் உள்ள ஒரு பெருமைக்குரிய விடயம் என்னவென்றால், 2ம் எங்களுடைய வடக்கு மாகாண பண்பாட்டலுவல் திணைக்களத்தின் விருதை பெற்றது. அவர் ஒரு புதிய தலைமுறை எழுத்தாளர்களில் ஒருவர். விசேடமாக போர்க்கால அவலங்களை பதிவு செய்வதில், அந்த எழுத்துக்களில் அவருடைய பதிவுகள் கிட்டத்தட்ட பெருமளவுக்கு அந்த பக்கத்தை கவனம் செலுத்தியுள்ளது. அடுத்ததாக அவற்றை அந்த அழகியல் அம்சங்களை பார்த்தோமானால் உயர்வான விதத்தில் கூறுவார். அதனை விட இன்னும் ஒன்று குறியீட்டு வடிவாக கூறுவார். பச்சை தொப்பிகள் இருந்தன, பச்சை தொப்பிகளை கடந்து அந்த ஆசிரியர் போனார், கதிர் ஆசிரியர் போனார் என்ற விடயத்தை சொல்லும்போது அந்த பச்சை தொப்பி என்பது என்னத்தை குறிக்கின்றது என்ற ரீதியாக அவருடைய படைப்புகள் வருகின்றது. அதில் ஒன்று இறை என்று சொல்லி ஒரு சிறுகதை. அந்த சிறுகதையை பார்க்க போனோம் என்றால், அதில் ஒரு கதிர் என்ற ஆசிரியர் ஒரு தன்னுடைய கிராமத்திற்கு போகின்றார். அங்கே அந்த போகும் பொழுது அந்த இராணுவத்தால் ஒரு இராணுவத்தால் ஒரு அச்சுறுத்தலுக்குள்ளாகின, அதாவது இராணுவ நெருக்குவாரங்களுக்கு உட்பட்ட கிராமத்தில் போகின்றார். அவருடைய அந்த அழகியலை பாருங்கள். அங்கொன்றும் இங்கொன்றுமாக முளைத்து உயர கிளம்பிய பனைமரங்களில் தன்னுடைய வெறுமையை நிறைவு செய்திருந்தது அந்த பிறந்த வெளி. இப்படியாக அழகியலை சொல்லுகின்றார். சொல்லிக்கொண்டு போய் தான் மண்ணளைந்த அந்த பாத்திரம் மண்ணளைந்து விளையாடியதெல்லாம் அங்குதான். இன்று 60 எட்டிய நிலையில் தொழில் நிமித்தமும் பாதுகாப்பின் பொருட்டும், அதாவது 60 வயதை கிட்ட வந்துவிட்டார் ஒரு ஆசிரியர். தொழில் நிமித்தமும் பாதுகாப்பின் நிமித்தமும் அவர் நகரப்பகுதியில் சேருகின்றார். அந்த நகரப்பகுதியில் அவர் போய் இருக்கின்ற பொழுது அந்த நகரவாசி ஆனால் தன்னுடைய பாரம்பரிய கிராமத்தை தேடி போகின்ற பொழுது அந்த கிராமத்தில் உள்ள போர்க்காலத்தில் உள்ள அந்த நெருக்குவாரங்கள் சூழ்நிலைகளை சொல்லிக்கொண்டு போகின்ற பொழுது அந்த கிராமத்தில் அவருக்கு நன்கு அறிந்த பழக்கமான ஒரு குடும்பத்து சிறு ஆண் பிள்ளைக்கு தின்பண்டங்களை வாங்கி கொண்டு போகின்ற பொழுது தாரணி என்ற ஒரு பாத்திரம் வருகின்றது. இந்த தாரணி என்ற பாத்திரத்திற்கு என்ன நேருகின்றது என்பதை கடைசியாக சொல்லும் பொழுது ஒரு இதயத்தை பிழிந்துகின்ற, இதயத்தை என்னென்று சொல்வது, இதயத்தை ஒரு கண்ணீர் விட செய்கின்ற ஒரு கருத்தை சொல்கின்றார். இது போன்ற நிகழ்வுகள் போர்க்காலத்தில் நிறைய நடைபெற்றுள்ளன. அதாவது அப்பாவிகள், அவலை பெண்கள் பாதிக்கப்பட்டு அவர்களுடைய மானத்தை பறிகொடுத்து உயிர் துறந்த நிகழ்வுகள் இருக்கின்றன. அது தொடர்பாக இலங்கையில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்குகளும் சென்றுள்ளன. சில வழக்குகளில் தீர்ப்புகள் கிடைத்து தண்டனைகளை உரியவர்கள், அதாவது குற்றம் செய்தவர்கள் தண்டனைகளை பெற்றுள்ளார்கள். சில இடங்களில் தண்டனைகளை பெற்றவர்கள் பிற்காலத்தில் பொது மன்னிப்பு, இதெல்லாம் வேறுபட்ட விடயங்கள். அந்த வகையில் இந்த தாரணி என்ற பாத்திரத்தை, தாரனுடைய கணவர் ஒரு ஆசிரியர், மனைவியுடன் ஒரு குடும்பத்துக்குள் சண்டை சச்சரவு ஏற்பட்டு அவர் மகனை பாடசாலையை கூட்டிக் கொண்டு போகின்றார். வீட்டில் வந்து பார்த்தால் மனைவியை காணவில்லை. அவர் நினைக்கின்றார் இவள் கோவித்து கொண்டு போய்விட்டாள் என்று. அவர் தேடுகின்றார். தன்னுடைய உறவினர்கள் அவர் போகக்கூடிய அந்த தாரணி என்ற தன்னுடைய மனைவி போகக்கூடிய வீடுகள் எல்லாம் போய் தேடுகின்றார், காணவில்லை. அப்பொழுது இந்த கதிர் என்ற ஆசிரியருக்கு சொல்கின்றார், அதாவது என்னுடைய மனைவியை காணல, அவள் இப்படி ஒரு கோவிச்சு கொண்டு போக மாட்டாள் என்று. இவர் அந்த பின்புற அந்த பச்சை தொப்பிகள் என்று சொல்லப்படுகின்ற மனிதர்கள் உள்ள பின்புறமாக ஒரு வடலியை நோக்கி போகின்றார். வடநிலையை போன்ற பொழுது காக கூட்டம் ஒன்று கத்தி கொண்டு பறக்கின்றது. அவர் மெல்லிதாக வடலி ஓலை வெட்டுவதற்காக போனவர் அந்த பனையோலையை வளைத்த பொழுது பார்த்தால் கொலுசு கட்டிய காலொன்று நெளிந்தபடி தெரிந்தது. ஒரு மனிதன் இறந்து போய், ஒரு உயிரினம் இறந்து போய் அழுகல், அதாவது துர்மணம் ஒன்று தெரிகின்றது. அந்த வகையில் தாரணியை அந்த நிலையில் கண்ட திகைப்பில் என் வாயிலிருந்து காற்று கூட கிளம்பவில்லை. வேதனையுடன் மேலே நிமிர்ந்து பார்த்தேன்.
காகங்கள் இன்னும் வட்டமிட்டு கொண்டிருந்தன. இது தினக்குரலில் எழுதப்பட்ட கதை, அதாவது போர்க்கால அவலத்தை. இந்த பால்வழி என்ற சிறுகதையிலும் தொகுதியிலும் இதற்கு முன் வந்த சிறுகதை தொகுதியில் நான் பார்த்த பொழுது போர்க்காலத்தில் ஏற்பட்ட அவலங்களை மிக மிக அழகியலோடு சொல்லியுள்ளார். அடுத்ததாக இன்னும் ஒரு சிறுகதையை சொல்லிவிட்டு நான் அடுத்தவருக்கு வாய்ப்பை கொடுக்கலாம்னு நினைக்கின்றேன். அதாவது நானும் எனது நண்பரும் என்று சொல்லி ஒரு சிறுகதை 83 ஜூலை 25 அதனை அடுத்து ஆரம்பித்த இனவன்முறைகளால் தமிழர்கள் கொழும்பு உட்பட தென்பகுதியிலிருந்து தமது தாய்மண்ணுக்கு விரட்டப்பட்ட காலங்கள். அப்பொழுது ஒரு கொழும்பில் படித்த கொழும்பில் ஒரு முன்னணி கல்லூரியில் படித்த ஒரு யாழ்ப்பாண பெற்றோருக்கு பிறந்த இளைஞன் அவனுடைய உயிர் நண்பனை பிரிந்து வருகின்றான். வந்து தன்னுடைய வீடுகள் கொளுத்தப்பட்டது, தன்னுடைய வாழ்க்கை சிதைவடைந்தது என்று சொல்லி இங்கு அவன் ஒரு போராளி இயக்கம் ஒன்றில் போகின்றான். அந்த சிங்கள உயிர் நண்பன் அவன் தன்னுடைய தாய்நாட்டை காக்க வேண்டும், என்னுடைய நாடு அச்சுறுத்தலுக்கு ஆயுள்ள தமிழ் போராளிகள் துப்பாக்கி தூக்கி இருக்கின்றார்கள் என்று அவன் இராணுவத்தில் சேர்கின்றான். ஆனால் இவர்கள் 2 பேரும் உயிர் நண்பர்கள். ஒரு முக்கியமான இந்த கதை முன்பு சொன்ன ஞாபகம் இருக்கின்ற இந்த நல்ல தமிழ் கேட்போம் நிகழ்வில் அந்த 2 பேரும் ஒரு போர்க்களத்தில் எதிரும் புதிருமாக கண்ட பொழுது, அதாவது 83ஆம் ஆண்டு கண்ட நண்பனை 86ஆம் ஆண்டு காணும் பொழுது பெரிய வித்தியாசம் இருக்காது. அடிப்படையில் முகம் தோற்றம் எல்லாம் இருக்கின்றது, அந்த சீருடை மட்டும் வித்தியாசமாக இருக்கும். 2 பேரும் திகைத்து போயிருக்கின்றார்கள். இவன் தன்னோட உயிர் நண்பனை சிங்கள இராணுவ வீரனாக காணுகின்றான். இவன் ஒரு தமிழ் போராளி இயக்கத்தினுடைய போராளியாக எதிரும் புதிருமாக துப்பாக்கியை நீட்டி கொண்டு 3 வருடங்களுக்கு பின்பு கண்டவர் திகைத்து போகின்றார்கள். நண்பனை இவனுக்கும் அவனை சுட விருப்பமில்லை, அவனுக்கும் இவனை சுட விரும்பவில்லை. உயிர் நண்பர்கள் அல்லவா. எங்கே இருந்த ஒரு சிப்பாய் ஒன்று ஒளிந்து நின்று இந்த உயிர் நண்பன் தமிழ் நண்பனை சுடுகின்ற பொழுது இவன் மகே ஜாலுவா என்னுடைய நண்பா என்று சொல்லி அப்படியே குலுங்கி அழ ஏனைய சிப்பாய்கள் வந்து அவனை தாங்கி பிடித்து அந்த கதை முடிகின்றது. இது ஒரு அற்புதமான படைப்பு. இந்த சிறுகதையினுடைய தலைப்பு எனக்கு மறந்துவிட்டது. ஆனால் தினக்குரல் வேரமலரில் 90களின் இறுதியில் வாசித்து என் மனதில் பதிந்த சிறுகதை. அதாவது இந்த போர்க்களத்தின் 2 முரண்பட்ட நிலைகளை அழகியலாக சொன்ன அற்புதமான கதைகள் எல்லாம் இந்த காலப்பகுதியில் வெளிவந்துள்ளன என்று கூறி என்னுடைய வாய்ப்பை நிறைவு செய்கிறேன். நீங்கள் அந்த குறித்த கதைகள் 2-3 தரம் இந்த பச்சை தொப்பி என்னதை சொல்லி இருக்குது. அது குறியீடாக பயன்படுத்தப்படுகிறதா? அதாவது இராணுவத்தினுடைய முகாமிற்கு அண்மையில் உள்ள கிராமம். அப்போ இராணுவம் என்றதை பச்சை தொப்பி என்று சொல்லுகின்றேன். இப்பொழுது இந்த காலகட்டம் பற்றி தமது கருத்தை தெரிவிக்குமாறு நான் தம்பி சபேசனை கோருகிறேன். சுருக்கமாக உங்களுடைய கருத்தை. மீண்டும் ஒரு தடவை அன்பு வணக்கத்தை கூறிக்கொண்டு, அதில் அப்போ முதல் சுற்றில் ஓட்டமாவடி அரபாத்தை பற்றி கலைச்சது. அந்த கதையின் முன்னோட்டத்தில் பார்த்திங்கன்னா பேரன் காசிமினுடைய உள்ளத்துணர்வுகள்லாம் அதில் என்ன செய்யண்டா தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்குது. அடுத்தது கிழக்கிழங்கையைச் சேர்ந்த அடுத்த ஒரு பிரதானமான ஒரு எழுத்தாளராக நாங்கள் கருதுகிற ஆளாக இருக்கும் வேறனுங்க உமா வரதராயன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரதானமான எழுத்தாளர். உமா வரதராயன் என்ற உண்மையான பேர் என்னவா இருக்கும் என்றால் உடையப்பா மாணிக்கம் வரதராயன் என்பது அவருடையது. அதில் ஊனான்றது உடையப்பாவையும் மாணிக்கம் என்பதில் மாவண்ணாவையும் சேர்த்து வரதராயன் என்று அவர் என்ன செய்கிறாண்டா குறிப்பிடுகிறார். 1956ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் அவர் என்ன செய்கிறார் என்றால் 19ஆம் தேதி என்ன செய்கிறார் பிறந்திருக்கிறார். அவருடைய அந்த சிறுகதை தொகுப்பில் எங்களோட பாட புத்தகத்திலேயும் அடிக்கடி போடப்பட்டிருக்க ஒரு சிறுகதை எதாக இருக்கும் என்றால் எளியம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சிறுகதை பற்றி என்ன செய்கிறாண்டா குறிப்பிடப்படுகிறது. ஒரு வீட்டில் ஒரு புதுசாக ஒரு ஆள் குடிவருகிறார். அவருக்கு எலிகளால் ஏற்படுத்தப்படுகின்ற சில பிரச்சனைகளை பற்றி ஒரு தத்துவமான முறையில் என்ன செய்கிறார் என்றால் அணிச்சிறப்புகளை கையாண்டு உமா வரதராயன் அவர்கள் குறிப்பிடுவது என்ன செய்கிறார் என்றால் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. தமிழ் இலக்கிய பாடப்புத்தகத்தில் இந்த எளியம் என்று சொல்லப்படுகிற சிறுகதையானது அதாவது பாடப்புத்தகத்தில் சேர்க்கப்பட்டிருக்குது. அந்த சிறுகதையில் என்ன செய்யறா முக்கியமாக
அந்த உமாபரதராயன் அவர்கள் அங்கத சுவை சார்பான விடயங்களை என்ன செய்கிறார் என்றால் எடுத்து காட்டி அந்த சிறுகதையை என்ன செய்கிறார் என்றால் வாசகர்கள் வாசிக்கத்தக்க வகையில் அவற்றை அந்த சிறுகதையினுடைய நகர்வானது காணப்படுவதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளலாம். அந்த எலி ஒரு புதுசாக வீட்டுக்கு குடி வந்த போது எலிகளை கொல்வதற்கான சில முயற்சிகளை ஈடுபடுறார். முதலாவதாக எலிப்பொறியை பயன்படுத்துகிறார். அதுக்கும் என்ன செய்கிறார், எலிகள் தாக்கம் குறையல. அதன் ரெண்டாவதாக என்ன செய்கிறார் என்றால், அதாவது லோரன்ஸிட்ட போய் என்ன செய்கிறார் என்றால், அதாவது எலிகளை கொல்வதற்கான எலிப்பாசனத்தை வைக்க சொல்லி அதுக்கும் என்ன செய்கிறார் முயற்சி இல்லை. அதன் பிற்பாடு என்ன செய்கிறார் என்றால் லோரன்ஸ் இன்னொன்று சொல்லுகிறான், பூனையை வளர்க்க சொல்லி. அதன் பிற்பாடு என்ன செய்கிறார் என்றால், அதாவது தானமாகவே ஒரு முடிவொன்றுக்கு வருகிறார். பக்கத்து வளவு ஒரு பால் வளவாக இருக்குது, அந்த வளவை சுத்தம் செய்தால் அந்த எலிகளை இல்லாதொழிக்கலாம் என்று சொல்லி, அதாவது முதலில் செய்ய வேண்டிய வேலையை நாங்கள் கடைசியாக செய்திருக்கிறோம் என்று சொல்லி அந்த சிறுகதையினுடைய நகர்வு அதில் இருக்குது. அதில் அங்கத சுவை தான் என்ன செய்யறால் அந்த சிறுகதையின் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரையும் அங்கத சுவையானது விரவி காணப்படுவதை அந்த சிறுகதையை பொறுத்தவரை நாங்கள் என்ன செய்ய அவதானிக்கலாம். அந்த வகையில் கிழக்கிழங்கையில் ஓட்டமாவடி அரபாத்தும் ஒரு சிறந்த ஒரு சிறுகதை எழுத்தாளர். அதே மாதிரி உமா வரதராயன் அவர்களும் சிறந்த சிறுகதை எழுத்தாளர் என்று சொல்லி என்னுடைய வாதத்தை முடித்துக் கொள்கிறேன். நன்றி சபேசன். உமாவரதராஜனுடைய இந்த கதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அவருக்கு அண்மையிலும் கூட அண்மையில் செய்தி கிடைச்சல் கிழக்கு மாகாணத்து கௌரவம், அது எந்த சிறுகதைக்கா அல்லது மொத்தத்தில் கௌரவமாக அவருக்கு கிடைத்திருக்கிறது என்ற மகிழ்ச்சியான செய்தியை தமிழொலி நேயர்களோடு பகிர்ந்து கொண்டு இப்பொழுது இந்த நிறைவு பங்களிப்பாக ஈசு முரளியை கருத்து தெரிவிக்க அழைக்கிறேன். வணக்கம். முக்காலத்துக்கும் உரிய மிக அற்புதமான நம்பிக்கை தரக்கூடிய இன்னொரு படைப்பாளியாக நாங்கள் தாட்சாயினியை எடுத்துக்கொள்ளலாம். சபாரத்னம் தர்மினி அவர்கள் மிக அற்புதமான ஒரு படைப்பாளி, அலாதியான ஒரு கதை சொல்லியாக நாங்கள் பார்க்கலாம். ஒரு நயாதீதமான மொழிநடையை கையாளக்கூடியவர், நடப்பியல் வலிமையோடு தன்னுடைய கதைகள் எழுதக்கூடியவர். பன்னொரு காட்டிகளில் நாங்கள் நிற காகிதங்களை போட்டு கலடாய்ஸ்கோப்பில் அப்படியே ஒரு குலுக்கிட்டு பார்த்தோம்னா அதில் வெவ்வேறு வண்ணங்கள் தெரிகிற மாதிரி தாட்சாயின் சிறுகதைகளும் இவ்வாறு பல்வேறு உருக்களிலே எங்களுக்கு தெரியும். இப்படியெல்லாம் சிறுகதை எழுத முடியுமா என்று நாங்கள் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் தாட்சாயின் சிறுகதைகள் அமைந்திருக்கு. சீதனத்தை பற்றி நிறைய சிறுகதைகள் வெளிவந்திருக்கு. ஆனால் தாட்சாயினியை செய்கிறாண்டா ஒரு சிறுவனை வைத்துக்கொண்டு அந்த சிறுகதையை நகர்த்தி செல்கிறார். இவ்வாறு ஒரு உத்தியை இதுவரைக்கும் நான் தமிழ் சிறுகதையிலே பார்த்ததில்லை. ஒரு சிறுவன், அவனுக்கு ஒரு தங்கை, அந்த தங்கையை அவன் தன்னுடைய தனக்கு கடவுள் தந்ததாக அவன் கருதி கொள்கிறான். அவன் வீட்டுக்கு அரிசி அடிக்க வருகின்ற ஒரு பெண் அங்கே வந்து சீதனம் குறித்த உரையாடலில் அவ சொல்லுகின்றது, உன்னை கூட உன்னுடைய கணவன் திருமணம் செய்யல, இவ்வளோ காசு வாங்கி திருமணம் செய்தவர். அப்போ அதை கேட்டவன் அந்த சிறுவனுக்கு ஒரு பதட்டம் வருது. அவன் அப்பா வரைக்கும் அப்பா கேட்குறான், அப்பா எனக்கு ஒரு உண்டியல் வாங்கி தாங்க உண்டு. அப்பா கேட்குறாரு, ஏனண்டா என்னுடைய தங்கை வளர்ந்து அவள் பெரியவளாகிக்கல, அவளை திருமணம் செய்திருக்கணும், நான் அதுக்கு இப்போ காசு சேர்க்க போகிறேன். இப்படி ஒரு சிறிய விடயத்தை வேறொரு வகையாக அணுகுவதிலே தாட்சாயினி ஒரு தனித்துவத்தோடு காணப்படுகிறார். அதே மாதிரி அவருடைய மிக அற்புதமான இன்னொரு சிறுகதை ஒரு மரணமும் சில மனிதர்களும். இது ஒரு போர்க்காலத்தை ஒரு உளவியல் அணுகுமுறையோடு தன்னுடைய மகள் வந்து ஒரு தற்கொலை போராளியாக இறந்து விட்டதை அறிந்த தாய் அதை அழக்கூட அவளுக்கான வாய்ப்பு கிடைக்காத போது எங்கோ இருக்கின்ற ஒருவருடைய மரணத்திலே சென்று தன்னுடைய ஆதங்கத்தை வெளிக்காட்டி அழுகின்ற அந்த பண்பை மையமாக கொண்ட மிக அற்புதமான சிறுகதையாக ஒரு மரணமும் சில மனிதர்களும் சிறுகதை காணப்படும். இதே மாதிரி எனக்கு பிடித்த இன்னொரு கதை விடுபடல். இந்த கதை நாயகி வந்து இளையராஜாவினுடைய பாடல் கேட்க வேண்டும் ஆசைப்படுவாள். அவளுடைய விருப்பம் இளையராஜாவுடைய பாடல்களை கேட்க வேண்டும். ஆனால் அவருடைய வீட்டில் இருக்க தம்பியோ தங்கச்சியோ அதற்கான வாய்ப்பை கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் வேறு இசையமைப்பாளருடைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கீங்களா. என் அம்மா சொல்லுவாள், நீ திருமணமான பிறகு உன் கணவன் வீட்டில் போய் உனக்கு பிடித்த மாதிரி பாடல்களை கேளுங்க. அவளுக்கு திருமணம் நடக்கிறது. அவள் கணவன் வீட்டை போன போது கணவன் கேட்குறான், உனக்கு நான் எதுவுமே செய்ததில்லை, என்ன தேவைன்னா அவள் இளையராஜனுடைய ஒரு 12-13 பாட்டு எழுதி கொடுக்குறாள். இதை கெசட் பண்ணி கொண்டு தர சொல்லி
அவர் ஒரு கிழமையால் கொண்டு வந்த ரெகுலர் போட்டு கேட்டால் அந்த பாடல்கள் இளையராஜா பாடல்கள் இல்லை. அப்போ அவர் கணவர் சொல்கிறாருன்னா இந்த பாடல்கள் நீ மட்டும்தான் கேட்ப, தம்பி தங்கச்சி நான் ஒருத்தரும் கேட்க மாட்டேன், அதனாடி தான் எனக்கு பிடிச்ச பாட்டை நான் அடிச்சுட்டு வந்தேன். சரி என்று அவள் இந்த வாழ்க்கை இவ்வாறு தான் என்று நினைத்துக்கொண்டு அவள் ஒரு மினிமஸில் போகிறாள். அங்கே இளையராஜனுடைய பாடல் பாடிக்கொண்டிருக்குது. அப்பொழுது ஒரு 6-7 வயது இருக்கிற சிறுவர் அவன் வந்து அந்த அவளுக்கு சொல்லுவது, அக்கா ஒவ்வொரு நாளும் இந்த பஸ்ஸில் வாங்க, இவன் நல்ல நல்ல பாட்டெல்லாம் போடுவான். அப்போ அந்த அவள் நினைப்பது தன்னுடைய மனத்தோடு ஒத்துப்போகின்ற ஒருவன் எந்த வயது பிரயாயத்தில் இருக்கிறான், கடவுள் யார் யாரையெல்லாம் உணைக்கிறார் என்று அவள் நினைக்கின்ற அந்த பண்போடு அந்த கதை இருக்கும். இந்த கதைகளை இவ்வாறையெல்லாம் எழுத முடியுமா என்று யோசிக்கிற அளவுக்கு தாட்சாயினுடைய கதை சொல்லுகின்ற முறையும் அந்த கதைக்கான தேடலும் அமைந்திருக்கும். இந்த சமூகத்தின் போலியை உருவச துக்கம் என்ற கதையிலே மிக அற்புதமாக இந்த சமூகம் எவ்வாறு போலியான சமூகம் என்பதை அந்த கதையிலே இனங்காட்டுவார். அவருடைய தொகுப்புகளாக ஒரு மரணமும் சில மனிதர்களும், இளவனில் மீண்டும் வரும், தூரப்போகும் நாரைகள், அங்கையற்கண்ணியும் அவள் உலகமும், 9வது குரல், வெண்சுவர், ராணியம்மா போன்ற தொகுப்புகள் அவருடைய சிறுகதை தொகுப்புகளாக அமைந்திருக்கின்றன. சிறுவர் துத்துரியோம் இதை கூட பனடோல் வாங்க போகிற சிறுமியை வைத்துக்கொண்டு மிக அற்புதமான கதையாக எழுதியிருப்பார். அவருடைய கதை சொல்கின்ற முறையும் அவர் தேர்ந்தெடுக்கின்ற அந்த வடிவங்களும் மிக அற்புதமாகவே காணப்படுகின்றன. இப்பொழுது மீண்டும் ரமேஷ் சில கருத்துக்களை முன்வைக்கிறார். உமா வரதராஜன் பற்றி தம்பி சொல்லியிருந்தேன். உண்மையாக கிழக்கிழங்கையில் மிக முக்கியமான ஒரு படைப்பாளி. அவரை பற்றி பல சந்தர்ப்பங்களில் நாங்கள் கதைச்சிருந்த நாங்கள் ஒரு படிம உத்தியை முதல் பயன்படுத்தி ஒரு இன ரீதியான அதிகார பிரச்சனைகளை எடுத்து காட்டின ஒரு கதை தான் அவரோட அரசனின் வருகை. இந்தியா டுடேயில் அது வெளிவந்த நேரத்தில் மிக முக்கியமான கதை, கடுமையாக பேசப்பட்ட ஒரு கதை. இப்படியும் ஒருவன் கதை எழுதுவானா என்று சொல்லி ஒரு மலைக்க வைத்த ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு எழுத்தாளராக அவர் அதில் அறியப்பட்டார். அதே நேரத்தில் ஒரு ஆணினுடைய மனது பெண்கிட்ட போகிற நேரத்தில் ஏற்படுற சலனங்கள், அதே நேரத்தில் வாலிப வயதுக்குரிய தருணங்கள், அதை நுட்பமாக தன்னுடைய சிறுகதைகளில் பயன்படுத்திய ஒருவராக அவரை நான் இனங்காண்றேன். தொலைவில் தெரியும் ஒற்றை நட்சத்திரம் என்ற கதை வாழ்க்கையில் அலை இதழில் வந்தது. அதை மறக்க முடியாது. என்னென்று சொன்னால் ஒரு இளமைக்குரிய துள்ளலும் ஒரு எள்ளலும் அந்த கதையில் பதிவு செய்யப்படும். அதே நேரத்தில் சிங்க கம்பெனியில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் ட்ரைனிங் ப்ரோக்ராமை வச்சு களத்தில் எழுதியிருந்தார் உயர. அப்போ இப்படியான கதைகள் வந்து உண்மையில் அது அந்த ஒரு சின்ன அது பாலு மகேந்திராவை நான் எப்படி ஒரு சினிமா படத்தில் பார்க்குறேனோ அதே மாதிரி ஒரு சின்ன விஷயங்களை ஒரு எள்ளலுமா அதே நேரத்தில் ஒரு காட்சிப்படுத்தலுமா மனதில் இருக்கிற மெல்லிய உணர்வுகளை தருகின்ற ஒரு மனிதனாக நான் உமா வரதராஜனை அடையாளம் காண்றேன். இன்றைக்குமே அவரோட 2 தொகுப்புகளும் பேசப்படும் தொகுப்புகள். ஒன்று உள்மன யாத்திரை 89களில் வந்து நினைக்கிறேன். அதே நேரத்தில் வந்து உமா வரதராஜன் கதைகள் என்று சொல்லி காலச்சுவடு பிரசுரமாக 2011 வந்தது என்று நான் நினைக்கிறேன். இதே நேரத்தில் இந்த நேரத்தில் வந்து எங்களுடைய புலோலியூர் சதாசிவம் ஐயாவை பற்றியும் கதைக்கலாம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அடுத்த தருணத்தில் அவரை பற்றி நான் சொல்கிறேன். தமிழ் சூழலுக்கு புதிய கதைகளை அறிமுகப்படுத்தியவர்களில் இன்னும் ஒரு படைப்பாளி, கவனிக்க வேண்டிய ஒரு படைப்பாளி கலாமோகன் வந்து நிஷ்டி என்ற ஒரு தொகுப்பு வெளியிட்டிருக்கிறார். அது வந்து அப்பொழுது எக்ஸில் வெளியீடாக வந்தபோது மிக பரவலான வாசிப்புரிய ஒரு தொகுப்பாக இருந்தது. கலாமோட இன்னொரு சிறப்பு இருக்கிறன்னா அவர் டெனிஷ் மொழியில் நல்ல பாண்டித்தியம் உள்ளவர் நினைக்கிறேன். அதனால் டெனிஷில் அந்த கதைகள் வந்திருக்கு. அதோட அவர் தொடர்ச்சியாக கதைகள் கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். அவருடைய மிக முக்கியமான ஒரு கதை வந்து 3 நகரங்களின் கதை. அது சொல்லுவார், என்னுடைய முதலாவது நகரம் யாழ்ப்பாணம், 2வது நகரம் கொழும்பு, பிறகு நான் புலம்பெயர்ந்து வந்தது வந்து பிரான்ஸ் என்று சொல்லி. அதில் என்ன சொல்லப்படுன்னா, இன்றைக்கெல்லாம் நினச்சி பார்க்க எங்களுக்கு இதெல்லாம் பெரிய விஷயமாண்டு கேட்பீங்கள். ஆனால் பெரிய விஷயமாக தான் இருந்திருக்குது. ஏன்னா அந்த காலத்தில், அந்த ஆரம்ப காலத்தில் வந்து வெளிநாட்டுக்கு சென்ற தங்களுடைய பிள்ளைகளோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த தொடர்பு வசதியெல்லாம் அப்பொழுது மிக இலகுவாக கிடைக்காது.
இங்கிருந்து கொழும்புக்கு சென்று அங்கே எல்லாம் தங்கி அவர் ஒரு ஒரு தகவலை அங்கே தங்களுடைய பிள்ளைகளை கொடுத்து அங்கிருந்து பிறகு அவருக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகுதான் ஒரு தொலைபேசியில் கதைத்து தொடர்பு கொள்வதற்காக பாஸ் எடுத்து பயணம் செய்த அந்த அனுபவம் எல்லாம் அவங்களோட ஈழத் தமிழர்களுக்கெல்லாம் இருக்குது. அப்போ என்னென்னு சொன்னால் அந்த கலாமோகனுடைய அந்த கதையில் வர்ற அந்த பிரதான பாத்திரம் வந்து அங்கே வந்து ஒரு சரியான ஒரு தொழில் கிடைக்காம, அதாவது அனுமதி, அதாவது கார்டு கிடைக்காம சொல்கிறது கள்ளமாக வந்து வேலை செய்கிறான்னு சொல்லி அதை அது தொழில்துறை அனுபவம் கூட வேறு வேறு கதைகளை உருக்கம் என்ற ஒரு கதை எல்லாமே வந்திருக்கு இப்படி இதே மாதிரி. அப்போ இவன் வந்து அங்கே வந்து சரியான தொழில் கிடைக்காம கொஞ்சம் கஷ்டப்பட்டு இங்கேருந்து எப்படியோ நீ உயிர் தப்பினா காணுமென்று அவன் அங்கே போயிருக்கிறான். இங்கே அவனுடைய தகப்பன் வந்துட்டார். அப்போ இந்த தகப்பன் இருந்த அந்த செய்தியை சொல்கிறதுக்கு இங்கேருந்து மாமா போகிறார். கொழும்புல வைந்தோடனே அவர் அங்கே தகவல் கொடுப்படுது. உடனடியாக தொடர்பெடுக்க சொல்லி அங்கே அந்த ஆங்கிலத்தில் அந்த தகவல் அங்கே போகுது. இவன் அதுக்கு பிறகு டெலிஃபோன் எடுக்கிறான். அப்போ இவர் சொல்லப்படுது, நான் ராமசன், நான் இப்படி மாமா கதைக்கிறேன் தம்பி, உங்களுடைய அப்பா இப்படி இறந்துட்டாங்க, அப்பாவுக்கு என்ன நடந்துட்டு இருக்கிறார்? இல்லை வருத்தம் ஒன்றும் இல்லை, சாப்பிட்டு பிராந்தியில் வந்திருந்தவர் திடீரெண்டு செத்து போனார், என்னண்டு சரியாக கிடக்கு, செத்த விட்டாலும் எங்களுக்குன்னு நம்ம காசு அங்கே செலவாக போச்சுது, கணக்க செலவு, நீ உடனே கொழும்புக்கு காசை அனுப்பி வை, நான் அதை அங்கே போய் கொடுக்குறேன், மாமி முன்னோட கதை கொடுமாமன்னு சொல்லி. இவனுக்கு அந்த தகப்பன் இறந்துட்டாருன்ற அந்த செய்தியெல்லாம் கேட்ட பிறகு ஒரு மாமி எடுக்கிறார். இப்போ மாமிகிட்ட ஃபோன் கைமாறுது. அதெல்லாம் நல்லா அழகாக அதில் சொல்லப்படுது அந்த இதில். இப்போ இவ்வாறு அவனுக்கு நெருக்குவாரம் வருது. ஆனால் அந்த நெருக்குவாரம் எல்லாத்துக்கும் பதில் என்ன? காசை உடனே அனுப்பி வை, ஓம். அவள் உடனே அங்கே எடு, ஓம். நாளைக்கு எனக்கு டெலிஃபோன் எடு, ஓம். தொடர்பு துண்டிக்கப்படுகிறது. இவனுக்கு என்ன செய்கிறதுன்றே தெரியல. ஏன்னா அங்கே நீங்கள் உண்மையான நிலைமையை நீங்கள் உங்களுடைய குடும்பங்கள் நண்பர்களோட உரையாடையக்க நீங்கள் புரிஞ்சொள்வீங்க. அங்கே சீட்டு கட்டுவாங்க, நண்பர்கள்ட்ட கடன் வாங்குவாங்க, அப்படி தான் அந்த இதெல்லாம் காசுல ஒரு மாதிரி சேர்த்து தரப்பேன். ஆனால் எங்களுடைய ஆக்கள் நினைக்கிறது அங்கே ஏதோ காசு மாரி அங்கே ஆய்க்குது, பிடுங்கி எல்லாம் இங்கே அனுப்புகிறாங்கன்னு நினைச்சு கொண்டிருக்கிறது. உண்மையில் அந்த மனசை உருக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய அந்த வாழ்க்கை அங்கே மிக துன்பகரமாக இருக்கின்றது சொல்லப்படுது. இங்கே அதுக்கு எதிர்மாறாக இங்கே தங்களுடைய அந்த ஒரு என்ன சொல்கிறது, தங்களோட கௌரவத்தை காப்பாற்றணும், தங்களை இதை காட்டணும்ன்றதுக்காக இங்கே மாடி மேலே மாடி வீடு கட்டி கேளிக்கையாக விழாக்கள் செய்கிறவே நீங்கள் இதில் கருத்தில் எடுக்கணுமென்ற அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். உங்களோட சொன்னால் இவ்வாறு அந்தரப்பட்ட வழியிலே நிற்பவர்களுடைய அந்த நிலைமை. அப்போ இவனுக்கு பாருங்கள், ஒன்று தகப்பன் இறந்துட்டார், அதுக்கு காசு அனுப்பணும், அவன் போய் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் யோசிச்சு கொண்டிருக்கிறான். முன் அறைக்குள்ள ஒரு வேற்று நாட்டவன் இருக்கிறான், அவன் அங்கே மது பானத்தை திறந்து வச்சுக்கான். இவன் போகிறது அதுக்கு தான், இந்த இருக்கு எடுத்து குடியேன்னு சொல்ல அவன் சொன்னான், இது எடு, இன்னும் கிடக்கு, உள்ளுக்கும் கிடக்கு, இன்னும் 2 கிடக்குது, அதையும் எடுத்து அடிப்பவன். அப்போ இப்படி தங்களுடைய அந்த துன்பத்தை இப்படி மதுவால் தீர்த்து கொள்றதுன்றதுக்கு மங்கால பிறகும் அவனை கரைச்சல் படுத்தி அவன் இன்னொரு உறவினர் எடுக்கிறார். இப்படி உமக்கு கோல் எடுத்து தான் நீங்கள் கதைக்கலையாம் என்று சொல்லி அப்போ சொல்லப்படுது. அப்போ இவ்வாறான அந்த துன்ப நிலைமையில் அவன் சொல்கிறான், நான் 3 நகரங்களின் புத்திரன், எனது முதலாவது நகரம் யாழ்ப்பாணம், போத்துக்கல் நண்பன் ரூமை விட்டு வெளியில் வந்த பிறகு என்ன செய்கிறேன்னு தெரியாமல் யோசித்த பிறகு ஏதோ ஒரு விதத்தில் அந்த காசை அனுப்புறா தான் முடிய போகுது. அதனால் அவங்க சொல்லப்படுது, இந்த மாமா வந்து கதைச்சதோ இல்லை இந்த மாமி கதைச்சதுலையோ எந்த விதமான போலித்தனம் இல்லைன்னு அவன் சொல்கிறான். அதாவது இவர்கள் வந்து அது போலி ஒன்றும் இல்லை, இரண்டாவது உண்மையைத்தான் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். ஆகவே தாப்பன் கூட ஒரு இடத்த முந்தி சொல்கிறார், கடிதம் போடுறார், நீ ஒன்றுக்கும் யோசிக்காத, நாங்கள் இப்படி ஒன்று நடக்கும் என்று கனவுல கூட நினைக்கல, மனத்தை திடமாக வைத்திரு, இந்த செய்திகள் எனக்கு ஒத்தடம் கொடுத்ததை போல இருந்தது. ஆனால் அவன் அதை ஏற்றுக்கொள்கிறான். மாமி கதைச்சதுலேயும் எந்த போலியும் இல்லை, மற்ற மாமா கதைச்சதுலேயும் ஒரு போலியும் இல்லை, நாங்கள் இப்படியான ஒரு நிலைமைக்கு நாங்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் இந்த யுத்தத்தால். ஆகவே இதை நாங்கள் கடந்து தான் போக வேணும் என்றதை தான் சொல்கிறோம். ஆகவே அந்த ஆரம்பகால கதைகளுடைய அந்த ஒரு உணர்வு நிலை, அந்த தன்மையை சொல்லப்படுது. ஏன்னா அவர்கள் அந்த அனுமதி கிடைக்காதவர்கள் எவ்வளோ கஷ்டப்படுகிறான்னு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லலான்னு சொன்னால் அந்த கள்ளமாக வேலை செய்வார்னு சொல்லப்படுது. அதாவது அனுமதி கிடைக்கல தானே. அப்போ இன்றைக்கு இந்த வீதிகளில் விளம்பர பத்திரிகை கொடுக்குறத போல் ஒருத்தருக்கு சொல்லப்படுது, இந்த விளம்பர பத்திரிகையை கொண்டு போய் கொடுக்கணும், அங்கே அந்த லிஃப்ட் இல்லாத மாடிப்படிகளுக்கு ஏறித்தான் போக வேணும். அப்போ வந்து ஏறிப்போய் என்ன செய்ய, இது இன்னொருவனோட கதை, ஏறிப்போய் என்ன செய்கிறான்னா பூட்டப்பட்ட கதவுகளுக்கு கீழாலே அந்த விளம்பர பத்திரிகைகளை செறிகிறான். ஏன்னா அவனுக்கு அவ்வளோ பத்திரிகையும் அவன் அங்கே விநியோகித்து முடித்தாலும் அவனுக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும். ஒரு அறைக்க வந்து விளம்பர பத்திரிகை அப்படி செருகவும் உடனே அந்த கதவை திறந்து ஒரு வெள்ளை மனுஷன் வர்றான். வந்து இவனை கேட்க இவனுக்கு அந்த மொழி தெரியல, பப்பன்னு சொல்லி ஏதோ நாங்கள் தடுமாறுறதை போல் தடுமாற அப்படியே ஷர்ட் கொலரில் பிடிச்சு பேசி போட்டு
திரட்டி அனுப்புகிறான். அப்போ அந்த இடத்த சொல்லுவான், நான் ஒரு நாய்க்குட்டி போல குறுகி போகிறேன்னு சொல்லி. இவ்வாறான ஒரு மனநிலை இருக்கக்கூடிய, அந்த உணர்வு நிலையில் இருக்கக்கூடிய வித்தியாசமான படைப்புகளை 90ஆம் ஆண்டுகளுக்கு பின்னர் இங்கே இருந்த படைப்பாளிகள் யுத்தத்தையும் போரையும் அந்த இழப்புகளையும் எழுத அங்கு சென்றவர்களும் கூட தாங்கள் படுகின்ற அல்லல் பாடுகளை, அகதி நிலைகளை, தொழித்தல அனுபவங்களை, மற்றது நாடற்றவர்கள் ஆக்கப்படுகின்ற நிலைமைகளை, பண்பாட்டு அதிர்ச்சிகளை, இவ்வாறான பல விஷயங்களை எழுதியிருக்கிறார்கள். உண்மையில் இவையெல்லாம் எங்களோட ஈழத்து இலக்கியங்களுக்கு, அதாவது சிறுகதை இலக்கியங்களுக்கு வளம் ஊட்டக்கூடிய பகுதிகளாகத்தான் அமைந்திருக்கின்றன. நீங்கள் இந்த நிறைவு சுற்றில் சொன்ன விஷயங்கள் மிகவும் பயனுள்ளவை, விரிவானவை. எல்லாத்துக்கும் மொத்தமாக நான் சொல்ல விரும்புகிறது என்னென்றால், புலம்பெயர் இலக்கியம் என்றால் அங்கே இருந்து கொண்டு இங்கத்தை அவலங்களை சொல்லி கொண்டு இருக்கிறது மட்டுமில்லை, புலம்பெயர்ந்தவர்களுக்கு எந்தெந்த அழுத்தங்களுக்கும் நெருக்கீடுகளுக்கும் உள்ளாகிறார்களோ அந்த நெருக்கீடுகளை இன்னும் தீவிரப்படுத்துகிற வேலையை இங்கே இருந்து கொழும்புக்கு போய் கோல் எடுத்து சொல்கிற தாயோ மாமாவோ தங்கைன்ற பிரச்சனையோ சொல்லி இவர்களை எவ்வளவு சித்திரவதை செய்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் சொன்ன கதைகளிலிருந்து கண்டோம். இன்றைய கலந்துரையாடல் நாங்கள் பல பன்முகப்பட்ட பிரச்சனைகளை எழுத்தாளர்கள் எடுத்தாண்டதை பார்த்தோம். அடுத்த முறை நாங்கள் 2000ஆம் ஆண்டு தொடக்கம் முகிழ்த்த எழுத்தாளர்கள் படைப்புகளை பார்ப்போம். குறிப்பாக புலோலியூர் சதாசிவம், அராலியூர் சுந்தரம்பிள்ளை முதலியவர்களுடைய கதைகளை அடுத்த முறை பார்க்க இருக்கிறோம் என்பதையும் சொல்லி, இந்த தமிழொலி கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட எல்லா எழுத்தாளர்கள் உரையாளர்களுக்கும் நன்றி தெரிவித்து, நிகழ்ச்சி தயாரித்த திரு சந்திரனுக்கும் தொழில்நுட்ப சகாயம் வழங்கிய நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். வணக்கம்.